துபாயில எல்லாம் வீடு வாங்கிட்டீங்க கேள்விப்பட்டோம். யார் வாங்கியிருக்காங்களா? நீங்க தான் இல்லையா? நான் வாங்கியிருக்கேன். நிறைய வருது புகழை பத்தி, ஒன்னா ரெண்டா அவ்வளோ விஷயங்கள் கேள்விப்படுறோம். தப்பு தானே. நல்லபடியா பாசிட்டிவான விஷயங்கள், உங்களுடைய வளர்ச்சியை நினைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேசிங்கு ராஜா 2, அதாவது ஒன்னே வந்துட்டு ஒரு காமெடியா கமர்ஷியலா படம் வந்து பட்டைய படம், கிட்டத்தட்ட 2013 வந்த படம், ஒரு 12 வருஷம் கழிச்சு. ஸோ இந்த ஒரு ஃப்ரான்ச்சைசி ஒரு செகண்ட் பார்ட்ல இருக்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த படத்தெல்லாம் பார்த்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம், சிரிச்சிருக்கோம், வீட்டில் உட்காந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம். இப்போ தேசிங்க அந்த 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 பேருக்கு ஒரு பவர் இருக்குது இல்லையா? ஸோ திடீர்னு வந்து தேசிங்க ராஜா 2ல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றப்போ, ஐயோ நம்ம பார்த்து அவ்வளோ ரசித்த படத்தில் நம்ம பண்ணுறோமே அப்படின்ட்டு நிறைய ஷோவில் நீங்கள் பார்த்துருவீங்க. படங்களில் வந்து பெருசாக வந்து நமக்கு கேரக்டர் தான் பண்ணுங்க. இப்போ ஓம்கால் ஜெய்காலி ஆகட்டும், இல்லை இப்போ கோலி சோடா ஆகட்டும், 1947 ஆகட்டும், அயோத்தி ஆகட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பேன். இந்த படத்தில் தான் புகழை வந்து நீங்கள் குக்குத்து கோமாளி எப்படி பார்த்தா அந்த காமெடி ட்ராக் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்கன்னா, புகழ் வந்து சினிமாவில் வந்து காமெடி அந்தளவு பெருசாக எதுவுமே இல்லையே, ஸ்கிரிப்ட் அப்படியா எழுதான் கேட்டாங்க. எழில் சார் அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து எங்களை வேலை வாங்கி வேறு லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கப்பா. மக்கள் கேட்ட ஒரு படம் கேட்டுகிட்டே இருந்தாங்களே, அந்த படம் இந்த படமாக இருக்கும். கெரியரில் எனக்கு இது ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும். சூப்பர்.